என்ன காரணமா இருந்தாலும், நிலா வந்து சோழன விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கோர்ட்ல வந்துட்டு இப்போ நம்ம ஜட்ஜ் முன்னாடி வந்துட்டு நிலாவும், சோழனும் நிக்கிறாங்க. அப்ப வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்குமே சோழன் வந்துட்டு நமக்கு விவாகரத்து கிடைக்காது. நிலா வந்து நம்ம கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல தான் இருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல பார்த்தீங்கன்னா, நிலா வந்துட்டு ஆமா எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அதுவும் 5, 6 ஹியரிங் போனதுனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அன்னைக்கு விவாகரத்து குடுத்துடுறாங்க. ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது சோழனுக்கு. "என்ன நிலா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? என்ட்ட பேசும்போது கூட, இல்ல நான் சேர்ந்து வாழ போறேன். எனக்கு இந்த டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல அண்ணன்கிட்டயும் சேரண்ண கேட்கும்போதும் அதத்தானே நிலா சொன்ன. எனக்கு நான் சோழன் கூட சேர்ந்து வாழ போறேனே அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். திடீர்னு நீ இப்போ கோர்ட்ல வந்த உடனே இந்த செகண்ட்ல இப்படி மாத்திட்டியே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு காரணமா தான் நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழன நிலா வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுமே வந்து நம்ம சேரன வந்து கேட்குறாங்க, "என்னாச்சு? கோர்ட்ல என்ன சொன்னாங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறீங்கன்னு தானே சொன்னீங்க. என்னாச்சு?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "இல்லண்ணே, நிலா எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிருச்சு. அதனால எங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சுண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர காட்டுறாங்க. "என்னப்பா நிலா, நேத்து நைட்டு நான் கேட்கும்போது கூட, நான் சோழன் கூட சேர்ந்து வாழத்தான் போறேன். என் முடிவுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னேல்லப்பா. அதுக்கு முன்னாடி இப்படி நீ சொல்லிட்டப்பா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. பல்லவன் வந்துட்டு, "ஏன் நீ இப்படி சொன்னீங்க? இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். சரி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. கோர்ட்ல வந்துட்டு டிவோர்ஸ் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தேன். கடைசியில நீங்க இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, "ஆமா அதான் பாட்டி தான் சொன்னால்ல, எல்லார் லவ்வும் பிரேக்கப் ஆயிருச்சு. நீ மட்டும் என்ன லவ் பண்ணிட்டு சந்தோஷமா சுத்திட்டு திரியிறியா? உன் லவ்வும் பிரேக்கப் ஆயிரும்ன்னு சொன்னால்ல. இந்தாடா உன் சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோட மூஞ்சிலயே வந்துட்டு டிவோர்ஸ் பத்திரத்த தூக்கி வீசுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு, "நீ பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா நிலா சொல்லுப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. நிலா என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன்ப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஆமாண்ணே, எல்லாருமே வந்துட்டு என்னைய சொல்றது என்னன்னா, உங்களுக்கு பிடிக்காம தான் கல்யாணம் ஆச்சு. இது ஒரு ட்ராமா கல்யாணம். இது ஒரு பொம்மை கல்யாணம். உனக்கு அந்த வீட்ல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசுறாங்க. "உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னைய பேசுறதுக்கு?" அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "வானதி பேசினத மனசுல வச்சுட்டு சொல்றீங்களா? நான் தான் சொன்னேன்ல, வானதி பேசுறத பெருசா எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. திருப்பி நீங்க ஏன் அத நினைச்சுட்டு நீங்க இப்ப விவாகரத்து வாங்குனீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "வானதி பேசுனதெல்லாம் ஒரு விஷயமா? அவ பேசுனதுக்காகவா நிலா நீ இப்ப எனக்கு விவாகரத்து குடுக்குறதுக்கு சம்மதம்ன்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் இல்ல. நான் வந்து முறைப்படி நம்ம சோழன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கரமா சந்தோஷமாயிருது. "என்ன நிலா சொல்ற?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, சோழனும் நானும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா முறைப்படி நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறமா வேற யாராலயும் எதுவும் பேச முடியாது இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே, எனக்கு எல்லாருமே வந்துட்டு இது ட்ராமா கல்யாணம். இது கல்யாணமே கிடையாது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்போ அத வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு போகட்டும். அதனால தான் நான் இந்த விவாகரத்து வாங்கினேன். இப்போ சோழன உண்மையாவே மனசார விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "நிலா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா வேற என்ன? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு கோவில்ல நீங்க வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இதுல உங்க எல்லாருக்குமே சம்மதம் தானேன்னு?" சொல்லி கேட்கும்போது பல்லவன் வந்துட்டு, "எங்களுக்கு டபுள் சந்தோஷம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் கூட பயந்துட்டேன் நிலா. இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியே! சட்டப்படி நீங்க புருஷன் பொண்டாட்டி இல்லன்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் நீங்க பிரிஞ்சு போயிருவியோன்னு நெனச்சுட்டு, ஏதேதோ கற்பனை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, நெறைய பேர் ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு ஸ்டாப் பண்ணணும். இனிமே இப்படி யாரும் எங்கள பார்த்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமே நாங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா, யாரும் எதுவும் பேச முடியாதுல்ல. எங்க கல்யாணமும் முறைப்படி கல்யாணம் ஆனது மாரி தானே இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே நிலா, நீ சொன்னபடியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழன் வந்துட்டு வேகமா நிலா கிட்ட பேசுவாங்க. "நிலா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா?" அப்படின்ட்டு கேட்பாங்க. "இன்னுமா சோழன் நான் சொல்றது உங்களுக்கு புரியல? கண்டிப்பா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிருவோம். மனசார சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லும்போது, வேகமா வந்து சோழனுக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. நம்ம நிலாவோட கைய பிடிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. "கவலைப்படாதீங்க. நான் அந்த நேரத்தில வந்துட்டு இத சொல்லல அப்படின்னா, ஏதோ கல்யாணம் கடைசி வரைக்குமே இது ஒரு ட்ராமா கல்யாணம் மாதிரியும், பொம்மை கல்யாணம் தான் எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அந்த இது வந்து இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு. இனிமே வந்துட்டு நம்ம புதுசா நம்மளோட வாழ்க்கைய தொடங்க போறோம். நல்லபடியா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம தொடங்கி, நம்ம
நம்ம வந்து கன்டினியூஸாக வாழப்போகிறோம் சரியா சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்துட்டு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல நாள் பார்க்குறேன், அன்றைக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, கல்யாணம் பண்ணுவாங்களாம், திருப்பி பிரிவாங்களாம், மறுபடியும் கல்யாணம் பண்ணுவாங்களாம், இதுக்கு பேசாமல் டிவோர்ஸ் வாங்காமலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்போ வந்து சொல்கிறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு அப்படியே பண்ணியிருக்கலாம்ல நிலா, பேசாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து தாலி கட்டுங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணியிருக்க போகிறேன், அதுக்காக டிவோர்ஸ்லாம் பண்ணணுமா, நான் பயந்துட்டே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஊரறிய நம்ம டிவோர்ஸ் பண்ணாலும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கும் போது ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கேட்க போகிறது இல்லைல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மறுபடியும் சந்தோஷத்தில் இருக்காங்க. பல்லவன் வந்துட்டு, நான் வேற அண்ணி, நீங்கள் வேற அண்ணனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்களா, எனக்கு உடனே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிருவீங்களோன்னு சொல்லிட்டு கவலை வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படிடா பல்லவா, நான் உங்களெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா நிலா வந்துட்டு முறைப்படி சோழனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. சரி, ஓகே, உங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் அப்பா வந்துட்டு, என்னடா 4,00,000 பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற டென்ஷனில் நீங்கள் வேற ஏன்ப்பா இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க, 4,00,000 பணத்துக்கு நாங்கள் எங்கேப்பா போவோம், ஒரு மாதத்துக்குள்ளே 4,00,000 வேணும்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, ஏன் அங்கிள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அவங்க பசங்க பாவம் இல்லையா, அவங்க எப்படி 4,00,000 பணத்தை கொடுப்பாங்க, ஏற்கனவே எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் நீங்களே வைவீங்க, சும்மா தெண்டச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறீங்க, மறுபடியும் சரிடா நான் வேலைக்கு போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அதுக்கும் நீங்கள் ஒத்து வர மாட்டீங்க. அப்போ நான் இந்த வீட்டை அடமானம் வச்சுக்கிறேன், இல்லைன்னா வேறு யாருக்காவது விற்றுட்டு நான் என்னோட வண்டி டியூவை வந்துட்டு கட்டிக்கிறேன், மிச்ச பணத்தை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அங்கிள், நல்லா தானே இருந்தீங்க, நல்ல ஒரு பொறுப்பான அப்பாவாக தானே இருந்தீங்க, அப்புறம் ஏன் இப்படிலாம் மாறுனீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. பொறுப்பான அப்பாவா தான் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களாம் வாய்க்கு வந்தபடி பேசி விட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், இப்படிலாம் அவமானத்தோடலாம் என்னால் இருக்க முடியாது, இன்னும் 1 மாதம் டைம் இருக்குல்ல, அதில் 1 நாள் தானே போயிருக்குது, இன்னும் 29 நாள் பாக்கி இருக்குது, அந்த 30 நாளில் இல்லை 29 நாளில் வந்துட்டு எனக்கு நீங்கள் பணத்தை ரெடி பண்ணி கட்டுங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், என்னால் ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஏற்கனவே ஒரு சவாரி வந்துருச்சு, நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் நீங்கள் தான் லோடு எடுக்கிறீங்கல்ல, சவாரி வருதுல்ல, அந்த காசை வச்சு பேசாமல் நீங்கள் வந்துட்டு லோன் அடைக்கலாம்ல, டியூவுக்கே போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் என்னால் கண்டினியூஸெல்லாம் போக முடியாது, தொடர்ந்து சவாரி வரும்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் டியூவெல்லாம் கட்ட முடியாது, நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் தான் வச்சுக்கிருவேன், எனக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் பணத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்போ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நிலா இருந்துட்டு, என்ன அங்கிள் நீங்கள் வேற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா, நீ சொன்னத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா விவாகரத்து ஆன உடனே எனக்கு அவ்வளோதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சுன்னு நினச்சேன். நீ இப்படி ஒரு பிளான்ல இருந்திருந்த அப்படின்னா முதல்லயே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சொல்லியிருந்தா உடனே நீங்கள் சரின்னு சொல்லியிருப்பீங்களா? அதெல்லாம் இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? மனசார சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் வீட்டில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க.